அஜித் பிடிக்கும், அதனால வந்தோம். 2026 படம் வேற மாதிரி படம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியாது. வந்து பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் தெரியும். செலிப்ரேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, தெரியும் உங்களுக்கு. எப்பவுமே ரீ ரிலீஸ் கிடையாது. விஜய் விஜய் என் பேர் விஜய்ங்க. ரசிகர் வந்து அஜித்துங்க. ஆமா, அஜித் கடவுளுங்க. தல படம் எப்ப வந்தாலும் ஓப்பனிங் நாங்க தான். அது நீங்களே பாத்திருப்பீங்க. ரீ ரிலீஸ் மாதிரி உங்களுக்கே தெரியாது. அப்படிலாம் இல்லைங்க. கிளைமேக்ஸே மங்காத்தா தான். கிளைமேக்ஸ்ல மாத்தவே முடியாது. என்னைக்குமே கிளைமேக்ஸ் மங்காத்தாவோட கிளைமேக்ஸ் தான். ஏத்தல அதான் ஜிபியோட கிளைமேக்ஸ் பாத்தீங்களா? ஜிபி கிளைமேக்ஸ் தான். அதுல இருந்து ஜிபியோட இதுதான் வருது செகண்ட் பார்ட். வருட 10-15 வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்திருக்கு. பார்த்தாலே ரீ ரிலீஸ் மாதிரிலாம் தெரியாது. சுத்தி பாருங்களேன், ஃபுல்லா தலை கோட்டை. இது சவுண்ட்லயே தெரியும் உங்களுக்கு. சவுண்ட்லயே பாருங்க, பிள்ளைங்க பாருங்க எத்தனை பேர். இந்த சவுண்ட்லயே தெரியும் தலை தான். இனிமேல் அவரோட 50வது படம், அவரோட என்ட்ரி, இன்டர்வல் சீனு, கிளைமேக்ஸ், ஸோ இதெல்லாம் அவரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு அவரை தலை தூக்கி நிக்க வைக்க போறோம். இப்போ வயசு என்ன உனக்கு? அந்த படம் வரப்போ வயசு என்ன? அப்போ நான் ஒரு 8வது படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 27 வயசு ஆச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவரை செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை. நம்ம தலை கடிக்கிற விசிலு, அவங்க தனி விசிலு. அஜித்துக்கு தாங்க ப்ரோ எப்பவுமே. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான், அப்புறம் தான் எல்லாமே. இந்த படம் செலிப்ரேட் பண்ற காரணம் என்னன்னா, அப்போ நாங்கள் பிறக்கவே இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எங்களுக்கு எப்பவுமே புது படம் தான். அவர் படம் வந்தாலே எல்லாத்துக்கும் இறங்கி செய்யணுன்ற ஆசை தான். மங்காத்தா வந்து அஜித்தோட கெரியர்லயே ஒரு தனித்துவமான ஒரு வேற லெவல் படம். ஆமா, கண்டிப்பா. அது 50வது படம். ஆமா. அப்படிங்கிற போது இந்த ரீ ரிலீஸ் கொண்டாடுறது எப்படி நீங்க? இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரீ ரிலீஸாவே பார்க்கல நாங்க. எங்களுக்கு இது புது படம் தானே. ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க தியேட்டருக்கு வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் புது படம் தான். எப்போ படத்துல விசில் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இது என்ன கேள்வி? விசில் இல்லாம படம் இல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.